புத்தர் ஒருவர் தனது சிஷ்யரிடம் சேர்ந்து பிட்சை எடுக்க போனார். ஒரு வீட்டில் பிட்சை கேட்டபோது, ஒரு பெண் முட்டாளே, உனக்கு பிட்சை எடுக்க வெட்கமாக இல்லையா என்று பலவாறு திட்டத் தொடங்கினாள். சிஷ்யருக்கு மிகவும் கோபம் வந்தது. அந்த பெண்ணை திட்ட முயன்றார். புத்தர் சிஷ்யரை தடுத்து அவ்விடத்திலிருந்து எதுவும் பேசாது விலகி வந்த பிறகு தனது திருவோட்டை சிஷ்யரிடம் கொடுத்து, இதை மாலை பொழுதில் திருப்பிக் கொடு என்றார். மாலை பொழுது வந்ததும் சிஷ்யர் புத்தர் கொடுத்த திருவோட்டை திருப்பிக் கொடுத்தார். அதற்கு புத்தர், இல்லை, இதை நீயே எடுத்துக்கொள் என்றார். இரவானதும் தூங்கச் செல்லும் முன் சிஷ்யரை பார்த்து, இந்த திருவோடு யாருடையது என்று கேட்டார். என்னுடையது என்றார் சிஷ்யர். சிஷ்யா, அது எப்படி எனது திருவோடு உனது ஆனது என கேட்டார். நான் திருப்பி தரும்போது நீங்கள் ஏற்க மறுத்துவிட்டீர்கள், அதனால் என்னுடையது ஆனது என்றார் சிஷ்யர். இதே போல்தான் அந்த பெண் திட்டிய வார்த்தைகளை நான் வாங்கிக் கொள்ளவில்லை, அதனால் அந்த வார்த்தைகள் அவளிடமே போய் சேர்ந்தது என்றார் புத்தர். சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் புரிய வைத்தார் புத்த பெருமான். யாராவது நம்மை முட்டாள் என கூறினால் அதை ஏற்றுக்கொண்டுதான் கோபப்பட்டு அதை உறுதி செய்வதற்கு வாதம் செய்து கொண்டிருப்பதை நாம் உணர்வதே இல்லை.